காலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்க நேயர்களே, வேத மாணவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிற பாடம் த சர்ச் மேனுவல்ஸ், அதாவது சபையின் கையேடுகளை குறித்து தொடர்ந்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி தம்முடைய உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதின நிருபத்தை குறித்து நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே இரண்டாவது பாடமாக தேவன் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நாம் படிக்கிறோம் யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தேவன் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார், தேவனுடைய வசனங்கள் அனைத்தும் சத்தியமா இருக்கிறது. இந்த சத்தியமான வார்த்தைகளை நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவிலும் விசுவாசத்திலும் வளரும்படி அவர் இந்த நிருபத்தை தீத்துவுக்கு எழுதியிருக்கிறார். இன்றைய நாளிலும் கூட நாம் தேவன் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை குறித்தும் அவரிடத்தில் எவ்வளவேனும் பொய் இல்லை என்பதை குறித்தும் நாம் எப்படி விசுவாசத்திலும் சத்தியத்திலும் வளர வேண்டும் என்பதை குறித்து இன்றைய நாளிலே வேத வசன ஆதாரங்களோடு தெளிவாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் படிக்க இருக்கிறோம். எனவே அன்பு வேத மாணவர்களே, பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிற இந்த ஆரோக்கியமான உபதேசம் உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய உபதேசமா இருக்கிறது. எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெறுங்கள். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டு விட்டுவிடாமல் இந்த நிகழ்ச்சியையும் இந்த பாடங்களையும் குறித்து மற்றவருக்கு அறிமுகம் செய்யுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீர் சாலமனையா அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, புதிய ஏற்பாட்டின் 13வது புத்தகம் தீத்துக்கு எழுதிய பொதுவான நிருபம். இந்த வான்வழி வகுப்பில் உங்களை ஒரு மாணவராகவும் போதகராகவும் பெற்றோராகவும் தேவ வசனத்தை படிக்கிற ஒருவராகவும் தெரிந்து கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நிகழ்ச்சியானது நடுநிலையானது. மனிதர்களை பிரியப்படுத்தாமல் கடவுளுடைய வார்த்தைகளை எடுத்து காண்பிப்பது என்னுடைய லட்சிய நோக்கமாக இருக்கிறது. கடவுள் வார்த்தையாக பேசினார், அந்த வார்த்தைகளை நமக்கு பதிவு செய்து தந்திருக்கிறார். God spoke words, now it become a written scriptures. எழுதப்பட்ட வசனங்கள், வாக்கியங்கள் ஸ்கிரிப்சர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதனால தான் பைபிள் முழுக்க இருக்கிற தேவனுடைய வசனங்களை ஸ்கிரிப்சர்ஸ், வேத வாக்கியங்கள் என்று நாம் அழைக்கிறோம். இன்றைக்கி யாராவது நடுவில் நுழைஞ்சி கடவுள் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொன்னால் அது வார்த்தை. அந்த வார்த்தைக்கும் இந்த பைபிளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் மனிதர்கள் எப்போதும் வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தேவன் எப்போதும் அவர் பேசின வார்த்தைகளை பதிவு செய்து வாக்கியங்களாக மாற்றிவிட்டிருக்கிறார். அதனால்தான் 66 புத்தகங்கள் நாம் பைபிள் என்று நம்புகிறோம். பைபிளில் சொல்லப்பட்ட அந்த வசனங்கள் தேவனுடைய வாக்கியங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று நாம் நம்புகிறோம். There is a vast difference between word and the scripture. Word is a spoken oral form. Scripture, it is a written form. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் தேவன் ஊதி ஊதி மனிதனுடைய காதுக்குள் கொண்டு வருவதில்லை. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட தேவனுடைய வசனங்கள், அதுதான் வேத வாக்கியங்கள் என்று நாம் படிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வேத வாக்கியங்கள் எல்லாம், ஆல் த ஸ்கிரிப்சர்ஸ். அப்போது ஆதியாகமம் 1:1 வெளிப்படுத்தல் 22:21 வரைக்கும் இருக்கிறவைகள் மட்டும்தான் தேவனுடைய வசனங்கள். அவைகள் வாக்கியங்களாக இருக்கிறது, ஸ்கிரிப்சராக இருக்கிறது. ஆகவே நடுவில் புகுந்து ஒரு மனிதன் கடவுள் என்கிட்ட பேசினார்னு சொன்னால் அது வேத வாக்கியமா, இஸ் இட் எ ஸ்கிரிப்சர் என்று ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும். ஏன்னா காலஞ்சென்ற தினகரனிலிருந்து தமிழ்நாட்டில் எத்தனை நட்சத்திர போதகர்கள்
ஜனவரி 1ஆம் தேதி வந்தால் கடவுள் என்கிட்ட இதெல்லாம் சொன்னாருன்னு தினமும் பொய் தீர்க்க தரிசனம் சொல்வதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சொல்கிறவன் சொல்லிகிட்டே போட்டோம். ஆனால் அவைகள் வேத வாக்கியங்களா? இந்த கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா வேத வாக்கியங்களாக இருந்தால் அது பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இட் மஸ்ட் பி ரெக்கார்டட் ரெஃபரன்சஸ், இட் மஸ்ட் பி ரிட்டன் ஃபார்ம். அதனால தான் ஸ்கிரிப்சர் என்ற வார்த்தையை பயன்படுத்துது வேதாகமம். வேதம், வசனம், வாக்கியங்கள். வாக்கியங்கள்லாம் எழுதப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். அப்போ எழுதப்படாத ஒன்றை மனிதன் பேசிக்கிட்டே இருக்கிறான். என் அன்பு சகோதரர்களே, தீத்து 1வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கேதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. பெரிய வசனம், பல சொற்கள் அடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சொல்லையும் நம்ம கவனித்து படிக்க வேண்டும். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு கருத்து என்னன்னா, தேவன் என்ற ஒருவரை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். காட், அதை கிரேக்க மொழியில் தியோஸ் என்று நாம் படிக்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு இந்த வசனத்தின் முடிவில் பார்க்கிறோம். அவங்க யாரு? those who are chosen by God. அவங்க யாரு? அவங்க தான் கிறிஸ்தவர்கள். அவங்க தான் புதிய ஏற்பாட்டின்படி நடக்கிறவங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் இங்கே ஒரு செய்தியை சொல்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்களுக்கு இந்த வசனம் பயன்படாது. ஏன்னா அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவன். அவன் கல்லையும் மண்ணையும் எதை வேணாலும் எப்படி வேணாலும் நினைக்கிறவனாகவும் வணங்குறவனாகவும் இருப்பான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவனை பற்றி ஒரு சத்தியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னா, காட் cannot lie, பொய்யுரையாத தேவன். இப்போ ஒவ்வொரு நாட்டிலும் அவங்கவுங்களுக்குன்னு கடவுள்கள் இருக்காங்க. நம் நாட்டில் 33,000 கோடி கடவுள்கள் இருப்பதாக இங்கே இருக்கிற மத சிந்தனைகள், அபிப்பிராயங்கள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு கடவுளை செய்து கொண்டே வந்த மனிதன் சமீப காலத்தில் நடிகைகளை எல்லாம் கடவுளாக மாற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு கோவிலை வைத்திருக்கிறார்கள். அதே போல கிரிக்கெட் வீரர்களை எல்லாம் கூட கடவுளாக மாற்றி கையில் அந்த பேட்டை கொடுத்து வணங்குவதை நாம் பார்க்கிறோம். அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் பைபிளில் படிக்கிற அந்த தேவன் ஒருவர் தான். காட் இஸ் ஒன். ரெண்டாவது, அவருடைய தனித்தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆவியாக இருக்கிறார். யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம். காட் இஸ் எ ஸ்பிரிட். அப்படியானால் he doesn't have a physical form. அவருக்கு ஒரு உடல் தன்மை, ஒரு வெளித்தோற்றம் இல்லை. அவர் ஆவியாக இருக்கிறார். எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கிறார். அதனால பைபிள் ஒரு சேலஞ்சு பண்ணுது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நான் தங்கி இருக்கத்தக்க ஆலயத்தை மனிதன் தன்னுடைய கரத்தினால் கட்ட முடியுமா என்று கேட்கிறார். கேன் a man build the temple of God? ஒரு மனிதன் தன்னுடைய கரத்தினால தேவன் குடியிருப்பதற்கான கோவிலை கட்ட முடியுமான்னு கேட்கிறார். இந்த கேள்வி அறிவுபூர்வமான ஒரு கேள்வி. அதனால தான் புதிய ஏற்பாடு ஆவியா இருக்கிற கடவுளை தொழுது கொள்ளுதல் என்ற வார்த்தையின் கீழே தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். People worship God since God is a spirit. If God is an idol, people serve him. கடவுள் விக்கிரகமாக இருந்தால் தான் அவரை ஆராதிக்க முடியும். கடவுள் ஆவியாக இருக்கும்போது அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். இந்த புதிய ஏற்பாடு முழுவதும் 36 இடங்களில் தொழுகை என்ற சொல்லை நீங்கள் பார்க்கலாம். சில மட்டமான தமிழ் அறிஞர்கள், உங்களை போன்றவங்க சில பேர், தொழுகின்ற வார்த்தையெல்லாம் தமிழில் கிடையாது, இந்த மூடனை நான் என்னன்னு சொல்கிறது. நம்ம நாட்டில் இருக்கிற ஔவையார் 2000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அப்படி அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அப்படின்னு சொன்னாங்க. தொழுதல் என்ற வார்த்தையை கம்பராமாயணத்தில் கூட நீங்கள் படிக்கலாம். இலக்கியத்தில் பல இடங்களில் நீங்கள் மேற்கோளாக பார்க்கலாம். அப்போது அழகான ஒரு தமிழ்ச்சொல் நமக்கு இருக்கிறது. இந்திய நாட்டில் உள்ள மற்ற மொழிகளில் இருக்கவங்களுக்கு இந்த சொல் கிடையாது. அதனால் அவங்க எல்லாருமே ஆராதனைன்னு தான் சொல்லுவாங்க. வடக்க இருக்கிறவங்களும், ஆந்திராவில் இருக்கவங்களும், கேரளாவில் இருக்கவங்களும், வேறு மொழிகளில் அங்கே சமஸ்கிருதம் கலந்து இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு தனிச்சொல் கிடையாது. ஆனால் பைபிள் தமிழ் மொழியில் எடுத்து படிக்கும்போது
ரொம்ப அழகான வேர்ச்சொற்கள் இருக்கிறது. தொழுகை, பணிதல், சேவித்தல், துதித்தல் என்றெல்லாம் அதற்கான இணை சொற்களை நீங்கள் பார்க்கலாம். இப்போ தேவன் ஒருவர் என்ற அந்த தன்மையிலிருந்து அவருக்கு பல குணங்கள் இருக்கிறது. இப்போ உதாரணமாக தேவன் பரிசுத்தம் உள்ளவர், காட் இஸ் ஹோலி. தேவன் நீதி உள்ளவர், காட் இஸ் ரைச்சியஸ். இப்போ தேவனுடைய தன்மைகளை எல்லாம் கூட நம்ம படிக்கிறோம். அதில் ஒரு தன்மை, தேவனால பொய் சொல்ல முடியாதுன்னு இந்த வசனம் சொல்லுது. God cannot lie. இந்த வார்த்தையை கேட்கும்போது ஒரு பெரிய ஆணி எடுத்து நம்முடைய நெத்தியில் அடித்த மாதிரி இருக்கு. நம்ம இவ்வளோ நாள் கடவுள் என்ற ஒரு வார்த்தையை ஒரு மாய வலைக்குள்ளே இருந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ கடவுள்னு சொன்னால் எல்லாருமே கடவுள் தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவருடைய தனித்தன்மை என்ன? தீப்பெட்டி அப்படின்னு நம்ம சொன்ன உடனே முதல்ல நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது தீ. அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற குச்சியை எடுத்து உரசனம்னா தீ வரும். தீப்பெட்டினா தீ நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அது மாதிரி தேவன் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரு விஷயம், அவர் சத்தியபரர், அவர் பொய்க்கு எதிரானவர். சத்தியம் என்ற இந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் அல்தேஸ் என்று வந்திருக்கிறது. இந்த அல்தேஸ் என்ற வார்த்தை சத்தியம் அல்லது உண்மை என்று தமிழில் நம்ம சொல்லலாம். இந்த உண்மை என்ற அந்த வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கிறது என்னன்னா, அந்த ஊ என்ற வார்த்தை உங்களுடைய உள்ளத்தை குறிக்கிறது. உள்ளே இருந்து வெளியே வந்ததுனால அது உண்மை, வெளியே இருந்து உள்ளே ஒன்று போச்சுன்னா அது பொய். ஆக இந்த உண்மை என்ற வார்த்தைக்குள்ள அது உள்ளே இருந்து பேசப்பட வேண்டும், கடவுளுக்குள்ளே இருந்து பேசப்பட வேண்டும். அதனால தான் அதை உண்மை என்று நாம் சொல்லுகிறோம். என் அன்பு சகோதரர்களே, தேவனால் பொய் சொல்ல முடியாது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளாத வரைக்கும் உங்களுக்கென்று ஒரு தேவன் இல்லாமல் தான் இருப்பார். ஏன்னா அதை பற்றி அக்கறை உங்களுக்கு இல்லை. எண்ணாகமும் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா. ஆகவே பொய் சொல்வது தேவனுக்கு கூடாத ஒரு காரியம். Therefore God cannot lie. தேவனால் பொய் சொல்ல முடியாது. சகோதரர்களே, இந்த சத்தியம் என்ற வார்த்தை, உண்மை என்ற வார்த்தை இருக்க, அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஆப்போசிட் வார்த்தையை நம்ம முதல்ல சொன்னோம்னா கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இனிப்பு என்ற வார்த்தைக்கு ஆப்போசிட் கசப்பு. இப்போ உங்களுக்கு விளங்குச்சு. வெளிச்சம் ஆப்போசிட் வார்த்தை இருட்டு, வாழ்வு ஆப்போசிட் வார்த்தை சாவு. இப்போ தேவன் என்ற அந்த வார்த்தைக்கு வரும்போது ஆப்போசிட் வார்த்தை விக்கிரகம். அதே போல சத்தியம் என்ற ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வைங்க, அதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுவீங்க? பொய். அப்போ சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா எதெல்லாம் பொய்யோ அதை விட்டுட்டு சத்தியத்தின்படி நாம் நடக்கணும். முதல்ல ஒன்று கவனிக்கணும், தேவன் சத்தியம் உள்ளவர் அப்படின்னு நீங்கள் நினைச்சா அவருடைய வசனங்கள் சத்தியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக சத்தியத்தை ஒரே வரியில் அழகாக சொல்லணும்னா, தட் விச் டு நாட் அக்ரி வித் ட்ரூத். எது சத்தியத்தோடு ஒத்து போலையோ அதான் பொய். பொய் என்பது என்ன? பொய் எப்போதும் சத்தியத்தோடு இணையாது, சேராது. தட் விச் டு நாட் அக்ரி வித் த ட்ரூத். ஆகவே சத்தியம் என்றால் என்ன என்ற ஒரு தனி கேள்வியை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தாலே ஒரு ஜீவனுள்ள தேவனையும் பைபிள் உள்ள வசனங்களையும் விசுவாசிக்க நீங்கள் ஆரம்பித்து விடுவீர்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வாரான் என்று சொன்னார். அதாவது இயேசு 3 காரியங்களை சொல்கிறார்: வழி, சத்தியம், ஜீவன். தமிழ் இதை அப்படியே சொல்லலாம், வழி, வாழ்வு, இப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நானே என்ற ஒரு சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது வழியாகவும் இருக்கிறார்,
சத்தியமாகவும் இருக்கிறார், உயிராகவும் இருக்கிறார். இந்த சத்தியத்தின் மூலமாகத்தான் நீங்கள் தேவனிடத்தில் வர முடியும் என்று சொல்கிறார். அப்போ ஒரு ஜீவனுள்ள தேவனிடத்தில் நாம் சேருவதாக இருந்தால் நமக்கு இயேசு தேவை. இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறார்? வழியாக இருக்கிறார், சத்தியமாக இருக்கிறார், ஜீவனாக இருக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth shall set you free. ஆகவே இயேசுவினிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனத்தில் தேவன் சத்தியமானவர் என்ற ஒரு தகவலை நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த தமிழ் வசனத்தில் ஒரு சொல்லை நீங்கள் பார்க்கலாம், மெய் தேவன். இந்த இடத்துல மெய் என்ற இடத்துக்கு சத்தியம் என்று தான் பொருள். சத்தியத்துக்கு இன்னொரு பெயர் மெய். நம்ம வீட்டில் எப்படி பேசுகிறோன்னா, நீ மெய் சொல்கிறியா பொய் சொல்கிறியா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? அந்த இடத்துல மெய் என்பது சத்தியத்தை குறிக்கிறது. அதனால் மொழிபெயர்ப்பாளர்கள் இங்கே சத்தியம் என்ற சொல்லுக்கு பதிலாக மெய் என்ற ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. மெய்க்கு ஆப்போசிட் வேர்டு பொய். யோவான் எழுதிய சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இந்த 17வது வசனத்தில் 2 முறை சத்தியம் என்ற வார்த்தையை நம்ம கவனித்தோம். தேவனுடைய வசனங்கள் சத்தியமாக இருக்குது. அந்த வசனம் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சத்தியம் என்றால் என்ன என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது தீத்து 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குதத்தம் பண்ணி. இது ஒரு செய்தி. வாக்குதத்தம்னா ப்ராமிஸ்னு அர்த்தம். கடவுள் மனிதனுக்கு ஒரு வாக்குதத்தம் பண்ணியிருக்கார். எப்பவுமே இந்த ப்ராமிஸ் ஒரு கீழ்ப்படிதலுக்கு பிறகு தான் கொடுக்கப்படும். ப்ராமிஸ் வில் பி ஃபுல்ஃபில்ட் ஆஃப்டர் ஒபீடியன்ஸ். எந்த ஒரு விஷயத்துலையும், இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா சொல்கிறாரு, இந்த வேலையை செய்யி, இந்த கடைக்கு போயிட்டு வா, அப்போது நீ இந்த 5 ரூபாய் எடுத்துக்க, நீ இந்த வேலையை செய்யி, உனக்கு நான் இதை கொடுக்குறேன். நம்ம சமுதாயத்தில் பேசுகிறோம் இல்லையா? அந்த கொடுக்குறேன்ற வார்த்தை எப்போ நிறைவேறுதுன்னா, செய்கிறேன் என்ற வார்த்தையை நீங்கள் எதை செய்யணுமோ அதை செஞ்சாதான். வாக்குதத்தம் என்பது அதான். ஆங்கிலத்தில் ப்ராமிஸ். கடவுள் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறார். உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். கடவுள் நமக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுப்பதாக சொல்லுகிறார். இப்பொழுது இருக்கிற உயிர் குறைவாக இருக்கிறது. 60, 70, 80 ஆண்டுகளிலே போய்விடக்கூடியதாகவும், நம்முடைய உடலானது நாம் விரும்புகிற காரியங்களை செய்ய முடியாமலும், மனது எண்ண உடல் தேய்ந்து போகிறதாகவும், கண்கள் மங்க மங்க காட்சிகள் மறைந்து போகக்கூடியதாகவும், நாவு சுருங்க சுருங்க உணவு வெறுக்கக்கூடியதாகவும், உடல் தேய்ந்து போக உடைகள் மறைந்து போகக்கூடியதாகவும், எல்லாவற்றிலும் நாம் ஒரு குறைவையே சந்தித்து கொண்டிருக்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். கவனியுங்கள், நானோ அவைகளுக்கு 1 ஜீவன் உண்டாயிருக்கவும், 2 அது பரிபூரணப்படவும் வந்தேன். இந்த இடத்துல 2 விஷயங்களை இயேசு சொல்றார். லைஃப், அபண்டன்ஸ், இந்த 2 வார்த்தை அங்கே இருக்கு. ஜீவன் உண்டாயிருக்கவும், அதுக்கப்புறம் பரிபூரணம் அடையவும். அப்போ நித்திய ஜீவனை கடவுள் நமக்கு ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. 100% நித்திய வாழ்வை, நீடித்த வாழ்வை, அழிவில்லாத வாழ்வை, ஆனந்த வாழ்வை, அதிசய வாழ்வை கடவுள் நமக்கு தருகிறார். ஆகவே பொய்யுரையாத தேவன் ஆரம்ப காலம் முதலே நித்திய ஜீவனை குறித்து வாக்குதத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு அது விளங்கும் என்று சொல்கிறார். என் அன்பு சகோதரர்களே, நேற்றைய பாடத்தில் கிரேத்தா தீவார் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய முக்கிய குணம் என்ன என்று நாம் படித்தோம். அவங்களுடைய முக்கியமான ஒரு குணம் என்னன்னா, தீத்து 1வது அதிகாரம் 12வது வசனத்தில்
கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர். பொய்யர்னா லையர்ஸ்ன்னு தான் அர்த்தம், பொய் சொல்கிறவங்கன்னு அர்த்தம். அதாவது வீட்டில் பொய் பேசக்கூடாது என்று பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்குறாங்க. கணவன் பொய் சொல்லக்கூடாது என்று மனைவி எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு பொய் சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது. ஏதோ ஒரு தடவை சொன்னால் ஒத்து போவீங்க. எப்பவுமே பொய் சொல்கிறவனை இனி அவன் கூடவே கூடாது, அவன் நமக்கு சிநேகிதனாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். அப்போது சாதாரண மனிதர்களே, மனித மனங்கள் பொய் சொல்கிறவர்களை நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. பொய் சொல்கிறவனை மனைவி ஏற்றுக்கொள்ள மாட்டார், கணவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார், பெற்றோர்களை பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நண்பர்கள் இன்னொரு நண்பர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. We hate lies. It is a common morality of mankind. மனிதனுடைய ஒழுக்க நெறியில் நம்ம கடவுள் பற்றி பேசலை, பொய் பேசுகிற ஆளை நம்ம வெறுக்கிறோம். அவன் வாயை திறந்தா கூவும், அது அத்தனையும் பொய் என்று நாம் நினைத்தால் அவன் பக்கமே நம்ம தலை வைத்து படுக்க மாட்டோம். அப்போது பொய் அவ்வளோ ஆபத்தானதாக இருக்கிறது. ஏனென்றால் பொய்யுக்குன்னு ஒரு கடவுள் இருக்கிறான். ஆச்சரியமாக இருக்கா? சத்தியத்துக்குன்னு தேவன் இருக்கிறார் பைபிளில், பொய் பேசுறதுக்குன்னு ஒரு தேவன் இருக்கான் இந்த உலகத்தில். யோவான் எழுதிய சுவிசேஷம் 8வது அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். கவனிங்கள், அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கிறதில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். மறந்துடாதீங்க, யோவான் 8:44 எப்பொழுதுமே எடுத்து படித்து பாருங்க. சாட்டன் இஸ் நாட் ஒன்லி a liar, father of lies என்று போட்டிருக்கு. அவன் பொய்யனும் பொய்களுக்கு பிதாவுமாக இருக்கிறான். அவனுடைய வாயிலிருந்து எப்போதும் சத்தியம் வராது. என் அன்பு சகோதரர்களே, பொய்யுரையாத தேவனுக்கு ஆப்போசிட்டான மனிதன் இவன் தான். இவன் நம்முடைய மனதை எந்த நேரத்திலும் பொய்யினால் நிரப்ப முடியும். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, கவனிங்கள், உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய, கவனிங்கள், உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். சாத்தான் பொய்யன். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் ஏவாளை எப்படி ஏதேன் தோட்டத்தில் பொய் சொல்லி ஏமாற்றினானோ அப்படியே நம்மையும் கூட பொய்யின் கீழே நடப்பதற்கு மனதை மாற்றி விடுவான். உங்கள் மனமும் கெட்டு போய்விடும். கடவுளை பற்றிய உண்மையிலிருந்து உங்களை விலக்கி விடுவான். எச்சரிக்கையாருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாக உங்களை வழி நடத்தி விடுவான். ஜாக்கிரதையாருங்கள். ஆகவே தேவன் பொய்யுரையாதவர். நித்திய ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தம் நமக்கு செய்திருக்கிறார். அது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய ஜீவன் நமக்கு பரிபூரணமாக உண்டாகும்படி கிறிஸ்து வந்தார். 1 யோவான் 1 அதிகாரம் 2வது வசனம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கும் வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அதாவது நித்திய ஜீவனை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து மனிதனாக வெளிப்பட்டார். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அவரை கண்டோம், அந்த சத்தியத்தை நாங்கள் கண்டோம். 1 யோவான் 1:1. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேள்விப்பட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். சத்தியத்துக்கு இன்னொரு பெயர் ஜீவ வார்த்தை, லிவிங் வேர்ட்ஸ். இயேசு கிறிஸ்து அந்த ஜீவன் என்று சொல்கிறார். சகோதரர்களே, இந்த நித்திய ஜீவனை தேவன் மனிதனுக்கு கொடுக்கும்போது அதற்கான ஒரு விலையை உங்களிடத்தில் அவர் கேட்கவில்லை. எத்தனையோ பொருளை அரும்பாடுபட்டு சேமித்து நாம் வாங்குகிறோம். பள்ளியில் படிக்கும்போது காசு சேர்த்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறோம்.
அதனுடைய அருமை அந்த வாங்கின பையனுக்கு தான் தெரியும். ஒரு செல்போன் வாங்குகிறோம். பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு ஒரு நிலத்தை வாங்கி வீட்டை கட்டுறாங்க. அதுக்கு பிறகு அதனால் கடனில் அவங்க மூழ்கி போகிறத கூட நம்ம பார்க்குறோம். அரும்பாடுபட்டு சம்பாதிக்கிறவனுக்கு அந்த வேர்வையினுடைய வலி என்னன்னு அவனுக்கு தெரியும். அது மாதிரி கடவுள் நமக்கு கொடுக்குற அந்த நித்திய ஜீவனுக்கான வலி என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடவுள் தன்னுடைய சொந்த மகனை நமக்கு நித்திய வாழ்வு தரும்படி சிலுவை மரத்திலே விட்டு விட்டார். அவருடைய கைகளில் ஆணி, அவருடைய தலையில் முள் கிரீடம், அவருடைய கால்களில் ஆணி, அவருடைய விலாவிலே ஒரு ஈட்டி. 3 மணி நேரத்துக்கும் அதிகமாக அவர் சிலுவையிலே தொங்கினார். கடவுள் கொஞ்சமும் அவர் மீது இரக்கம் காட்டாமல் அமைதி காத்தார். இயேசுநாதர் கேட்டார், பிதாவே என்று அவரை நோக்கி பார்த்து, நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். என்னுடைய ஆவியை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் தமது ஜீவனை விட்டார். சில வசனங்கள் அவருடைய வாழ்க்கையில் படித்து பார்க்கும்போது சத்தியத்திற்கான நம்முடைய விடுதலையின் விலையை தேவன் எப்படி வழங்கினார் என்றால், அவர் தமது சொந்த குமாரனை நமக்கு பதிலாக கொடுத்ததனால, நம்முடைய பாவத்திற்கான நிவர்த்தியாக வழங்கினதுனால, அவர் நம்முடைய மீட்பின் விலையாக கொடுக்கப்பட்டதனால இந்த ஈவு நமக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்தவத்தை மக்கள் புறக்கணிக்கிறதுக்கு ஒரு காரணம், இதுக்கு எந்த விலையும் இல்லைன்னு சொன்னதுனால விலையில்லாத எதையுமே மனுஷன் மதிக்க மாட்டான். அது அவனுடைய பண்பாடு. ஒன்றுமே இல்லாத ஒரு குண்டு ஊசியை இது தங்க குண்டு ஊசின்னு சொல்லி கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக வீட்டுக்கு கொண்டு போய் மனைவிக்கு ஒரு மூக்குத்தியாக செய்யணும்னு முயற்சி எடுப்பான். ஆனால் ஒரு இரும்பு குண்டு ஊசியை கொடுத்தா அதை வீசி எறிந்து விடுவான். இலவசமாக கொடுத்தா அக்கறை இல்லாமல் போயிடுவான். ஆனால் தேவனோ இரக்கமுள்ளவர், எல்லா மனுஷனுக்காகவும் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தவர். நீங்கள் அவரை விசுவாசித்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். ரோமர் 6 அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை பற்றிய வாக்குறுதியை கொடுத்தவர் இலவசமாக அதை கொடுக்கிறார். Eternal life, it is a free gift. It doesn't cost you anything. உனக்கு எந்த ஒரு கடினத்தையோ கஷ்டத்தையோ பாரத்தையோ கடவுள் வைக்காமல் இலவசமாக கொடுக்கிறார். அதனால் என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நாம் கேட்ட பொய்யுரையாத தேவன் யார்? பொய்யுக்கும் சத்தியத்துக்கும் என்ன வேறுபாடு? வாக்குத்தத்தம் என்பது கீழ்ப்படிதலின் கீழ் வருகிறது. அந்த நித்திய ஜீவன் யாருக்கு வாக்களிக்கப்பட்டது என்றால், அதை விசுவாசிக்கிற மக்களுக்கு, அவர்களுக்காக இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீதிமொழிகள் 23:23 படிக்கிறோம், சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. பை த ட்ரூத் அண்ட் செல் இட் நாட். இந்த காலில் நான் சொன்ன இந்த செய்தியெல்லாம் அப்படி வாங்கி குப்பையில் போட நினைக்காம சத்தியத்தை வாங்குங்கள், அதை விற்று விடாதிருங்கள். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலையாக்கும் சத்தியம் இயேசு என்று உங்களுக்கு சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் தயவும் பரிசுத்தமும் உள்ளவராயிருக்கிற பரம தகப்பனே, பொய்யுரையாத என் தகப்பனே, நித்திய ஜீவனை பற்றிய வாக்குறுதியை தந்திருக்கிறீரே, அதற்காக உம்மை துதிக்கிறேன், தோத்திரிக்கிறேன். கேட்ட மக்கள் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படி உதவி செய்தருளும். இந்த வசனங்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும். பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில்
உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.